गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 2ஆம் தேதி, நந்தன வருஷம் மாசி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, திதி தேய்பிறை பஞ்சமி, யோகம் அமிர்த சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள்.
ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மனதிலே உள்ள குழப்பங்கள் தீரும், கவலைகள் நீங்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள், அனைத்து விஷயங்களிலும் வெற்றியுடன் திரும்புவீர்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். ராகுவின் நட்சத்திரமான சுவாதியிலே ராகுவோடு இணைந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் அதிக அளவிலே அது நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு சுக்கிரன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய வெகுமதிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி ராகு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே பிரகாசமாக காணப்படுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். நிதி நிலவரத்திலே ஒரு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரியது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்நாளிலே உண்டு. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கிறது. உச்சம் பெற்ற சனியோடு இணைந்திருக்கிறது. 4ஆம் இடத்திலே சனி இப்பொழுது வக்கரகதியிலே வந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 16 முதல் ஜூலை 4 வரை சனி வக்கரம். இந்த வக்கரம் உங்களுக்கு நன்மை செய்யும். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீண்ட காலமாக நடைபெறாத விஷயங்கள் இன்று நடந்துவிடும். நல்ல தகவல்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு செவிகுளிர வைக்கும் நற்செய்திகளெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலிலே உள்ள தடைகள் விலகும். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானாதிபதி என சொல்லப்படும் 11ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சனி ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும். சிக்கலாக இருந்த சில பொருளாதார விஷயங்களை எல்லாம் நீங்கள் மிகவும் சுலபமாக சமாளித்து விடுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருப்பதால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடையும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் இருக்கிறது. ராசிக்குள் சந்திரன் வந்து சனி ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன.
மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும், மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும், உற்றார் உறவினர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும், பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குரு பார்வையிலே ராசி இருக்கும் ஒரு நேரம் என்பதால் இப்பொழுது பல சாதனைகளை நீங்கள் செய்வீர்கள். உங்களுக்கு நடைபெற வேண்டிய சில நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடந்தேறிவிடும். 4ஆம் இடமாகிய கேந்திரத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதியோடு சூரியன், புதன், சுக்கிரன், 12ஆம் இடத்திலே சனி, ராகு, சந்திரன், 7ஆம் இடத்து குரு, 6ஆம் இடத்து கேது என அற்புதமான ஒரு கிரக நிலவரம். இந்நேரத்திலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி அளிக்கும். இந்த நாள் உங்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தருகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சனி, ராகு, சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். தொழில் தொடர்பான தடைகள் விலகும். தொழிலில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் மிகவும் புத்திசாலித்தனமாக நீங்கள் கையாண்டு அவற்றையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஆனால் அவற்றை நீங்கள் எதிர்கொண்டு தைரியமாக பேசியே சரி செய்து விடுவீர்கள். மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகாமல் அதை நீங்கள் சாமர்த்தியமாக தவிர்த்து விடுவீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது நாவன்மை சிறந்து விளங்கும். பேச்சாற்றல் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாகவும், ராசி அதிபதி உச்சம் பெற்று வக்ரம் பெற்று ராகு சந்திரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலும் உங்களது பொருளாதார நிலையிலே மிகப்பெரியது ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஜனனகால ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடைபெறுமேயானால் இப்பொழுது மிகப்பெரியது ஒரு தன லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி, ராகு, சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கிரக சேர்க்கைகள் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசியிலும் 9ஆம் இடத்திலும் கிரக சேர்க்கை அதிக அளவிலே உங்களுக்கு நன்மை செய்யும். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். புதிய பொருள் வாங்குவது, ஆடை ஆபரணம் வாங்குவது, நகைகள் வாங்குவது போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி நிச்சயமாக பேசக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். இறை வழிபாட்டிலே அதிக நேரம் செலவிடுங்கள். இறை சிந்தனையிலேயே இருந்தால் உங்களது பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து விடலாம். இந்நாளிலே நீங்கள் பயணங்களை இயன்றவரை தவிர்ப்பது நல்லது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம், திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம், திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர
ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல், நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல் இகபர சுகத்தை இனிதாய் அருள்வான். இகபர சுகத்தை இனிதாய் அருள்வான். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. பக்தியில் நீயோ முழுமதியல்லவா, பக்தியில் நீயோ முழுமதியல்லவா. சிவவீர மாருதியே கதினி அல்லவா, சிவவீர மாருதியே கதினி அல்லவா. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம். இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் என்னும் பகுதியிலே நாம் சென்னை மாநகரிலே தியாகராய நகர் என்னும் டி நகர் பாண்டி பசாருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அகஸ்தியர் ஆசிரம கோவிலை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அகஸ்தியர் என்ற உடனே ஜோதிடம் ஞாபகத்திற்கு வரும். ஜோதிடத்தை யாரேனும் நாடிச் சென்றால் அகஸ்தியரின் ஞாபகம் வரும். ஜோதிட கலைக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் குருமுனி என்று அழைக்கப்படுபவர் அகஸ்தியர். முருகப்பெருமான் ஜோதிடக் கலையை அகஸ்தியருக்கு உபதேசம் செய்தார். அவர் அனைவருக்கும் உள்ள ஜோதிட குறிப்புகளை ஓலைச்சுவடிகளிலே எழுதி வைத்தார் என்று ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும். ஜோதிடத்தை பற்றி சொல்லும் பொழுது ராகுவின் கோவில், கேதுவின் கோவில், சனி பகவானுக்கு விசேஷமான கோவில் என்றெல்லாம் நாம் நவகிரகங்களுக்கெல்லாம் எது விசேஷம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த ஜோதிடத்தின் தந்தை என்று கருதப்படுகின்ற
அகஸ்திய முனிவருடைய கோவிலுக்கு போனால் ஜோதிடக்கலையிலே நல்ல தேர்ச்சி கிடைக்கும், நவக்கிரகங்களின் அருளும் கிடைக்கும். இந்த நவக்கோள்களும் எந்த நேரத்திலே யாரை என்ன செய்யும் என்பதை பற்றி நன்கு உணர்ந்த ஒரு முக்காலமும் உணர்ந்த ஞானி அகத்திய மாமுனிவர். சிவபெருமானின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் அம்பிகையின் அருளையும் பரிபூரணமாக பெற்றவர் அகஸ்திய முனிவர். அந்த அகஸ்தியருக்கு ஒரு கோவில் இருக்கிறது, அதுதான் தியாகராய நகர் என்னும் டி நகர், சென்னையிலே ராஜா தெரு என்னும் தெருவிலே இருக்கின்ற அகஸ்தியர் ஆசிரமம் கோவில். அது அகஸ்தியர் ஆசிரமம் என்றுதான் சொல்வார்கள். இது ஒரு தனியார் கோவில். 1942ஆம் ஆண்டு இங்கு இப்படி ஒரு கோவிலை அமைக்க வேண்டும் என்று ஒரு ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்ட ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கு ஏற்பட்டது. அப்பகுதியிலே அவர் மிகவும் புகழ் பெற்றவர். அவரை யாரும் பெயர் சொல்லி கூட அழைக்க மாட்டார்கள், செட்டியார் சார் என்றுதான் சொல்வார்கள். அவர்தான் இந்த கோவிலின் நிறுவனர். அவர்கள்தான் இதை இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு உள்ள சிவபெருமான் லிங்கத் திருமேனியாக மட்டுமில்லாமல் உருவத் திருமேனியாகவும் அம்பாளுடன் எழுந்தருளியிருக்கிறார். இது ஒரு சிறப்பு. பொதுவாக சிவபெருமானை கோவிலில் நாம் லிங்க வடிவில் தான் பார்க்க முடியும். இங்கு சிவலிங்கமாகவும் நின்ற திருக்கோலத்திலும் 2 திருக்கோலங்களிலே சிவபெருமான் காட்சியளிக்கின்ற ஒரு அற்புதத்தை இத்தலத்தில் பார்க்கலாம். ஏன் அவ்வாறு என்றால், அகஸ்தியர் எங்கு வந்தாலும் அங்கு சிவபெருமான் வந்து திருமண கோலத்திலே காட்சி அருள்வார். அது அகஸ்தியருக்கு சிவபெருமான் கொடுத்த வரம். நீ எப்பொழுது நினைத்தாலும் நான் திருமண கோலத்தில் உனக்கு காட்சியளிப்பேன் என்று சிவபெருமான் வரம் நல்கியதால் அகத்தியர் கோவில் கட்டும் பொழுது அங்கே சிவபெருமான் வந்து பார்வதி தேவியாருடன் திருமண கோலத்திலே காட்சியளிக்கின்ற ஒரு அற்புதத்தை இங்கு பார்க்கலாம். அகஸ்தியருக்கும் லோபாமுத்திரைக்கும் இங்கே அழகான சந்நிதி இருக்கிறது, தனி சந்நிதி இருக்கிறது. அகஸ்தியர் எழுதிய நாடி இருக்கிறதே, ஓலைச்சுவடிகள், அவையெல்லாம் இங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கிருக்கின்றன. ஆனால் யாரும் இங்கே நாடி ஜோசிடம் பார்ப்பவர்கள் கிடையாது. அது எடுத்து பார்ப்பதற்காக அல்ல, வைத்து வழிபடுவதற்காக. வருடத்தில் ஒரே ஒரு நாள் சரஸ்வதி பூஜை என்று மட்டும் அதை வெளியே எடுத்து அதை பூஜை செய்து மீண்டும் ஒரு கண்ணாடி பேழையிலே வைத்து உள்ளே வைத்து விடுவார்கள். உற்சவ திருமேனிகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே அகத்தியர் கைப்பட எழுதிய ஜோதிட நாடிகளெல்லாம் இங்கே இருக்கின்றன. ஆகவே ஜோதிடத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு தலமாக இது விளங்குகிறது. இங்கு உள்ள முருகன் சந்நிதி கொள்ளை அழகு. பிற்காலத்திலே இங்கு பெருமாள், ஆஞ்சநேயர், தாயார் சந்நிதிகளும் வந்துள்ளன. துர்க்கை சந்நிதியும் பிற்கால சேர்க்கைதான். இத்தலத்திலே உள்ள நவகிரகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அனைத்து கிரகங்களும் தத்தம் வாகனங்களுடன் இருக்கின்றன. வழக்கமாக கோவில்களிலே நவகிரகம் என்றால் அதற்கு ஒரு வரிசை கிரமம் உண்டு, அந்த வரிசையில் தான் இருக்கும். ஆனால் இங்கு அப்படி இல்லை, வேறு விதமாக இருக்கிறது. ஜோதிடத்தை கணித்து கிரகங்களின் பலனையெல்லாம் வரப்போகும் பல நூற்றாண்டுகளுக்கு, ஒரு யுகத்திற்கு யாருக்கு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் சொன்ன ஒரு அகத்தியருக்கு ஏற்பட்ட கோவில் அல்லவா. ஆகவே நவகிரகங்களும் சற்று வித்தியாசமான விதத்தில் தான் இங்கே இருக்கின்றன. நவகிரகங்களை தமது வாகனங்களுடன் தரிசனம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் டி நகரில் இருக்கின்ற அகஸ்தியர் ஆசிரமம் கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும். இங்கு உள்ள சிற்ப வடிவங்களை பார்த்தால் ஏதோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்தார்களோ, நாம் சென்னையில் இருக்கிறோமா அல்லது வேலூர் ஹளபேடு வந்து விட்டோமா என்றெல்லாம் சந்தேகம் ஏற்படும். அவ்வளவு அழகான சிற்பங்கள், நின்று பேசுவது போல கற்சிலைகள். கல்லென்று பார்த்தால் கல், தெய்வம் என்று பார்த்தால் தெய்வம் அல்லவா. இங்கே அதை கல்லாமல் பார்க்காமல், கல்லாகவும் பார்க்காமல், தெய்வமாக பார்த்தால் தத்ரூபமாக அகத்திய முனிவரின் ஆசி நமக்கு கிடைக்கும். ஜோதிட தொடர்பான அனைத்து விஷயங்களும் ஒருவர் நன்கு அறிந்து கொள்ள அகத்தியரை வழிபட வேண்டும். இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் நவகிரகங்களும் தமது அருளாசியை வழங்கும் என்று சொல்லி
இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகா குருவே நமக. இப்போ சொல்ல போகிற மந்திரம் எல்லாருக்கும் பலன் தர மந்திரம் இருந்தாலும் குறிப்பாக ஜோதிடம் அப்புறம் இந்த குறி சொல்கிறா இல்லையா உங்களுக்கு, அவளுக்கும் இந்த மந்திரம் நல்ல பலன் தரும். இந்த மந்திரம் ஆஞ்சநேயரோட மந்திரம், குறி சொல்கிறவாளுக்கும் பலன் தரும். குறிமேடை போட்டு எழுதுகிற வழக்கம் உண்டு. குறிமேடை போட்டு எழுதுறது பெரிய விஷயம். ஷட்கோணம் எழுதி சிவயனமாக எழுதி உங்களுக்கு இப்போ அது எந்திர பிரதிஷ்டை பண்ணி குறிமேடை போடுறது. அப்படி இல்லைன்னா பெரம்பா குறைஞ்சபட்சம் 5 முழம் இல்லை குறைஞ்சபட்சம் 3 அடி இந்த அளவில் இருக்க பெரம்பை உங்களுக்கு வெள்ளி அதை உங்களுக்கு தொடர்ந்து வெள்ளி நூலால் கட்டி அல்லது பெரம்பை வெள்ளி கீழே மேலேயும் பெரம்பு பூன் போட்டு அந்த பெரம்புன்றது சுண்டு வரல் தடுமன் இருக்கணும். அந்த பெரம்பை பூஜையில் வச்சு தொடர்ந்து ஜபித்து அதுக்கப்புறம் கையில் அந்த பெரம்பை எடுத்து மந்திரத்தை சொன்ன உடனே அவளுக்கு அந்த குறி சொல்கிற சக்தி கிடைக்கணும். சகுனம், நிமித்தம், பிரசன்னம், ஆருடம் இது ஓரளவு தெரிய வேண்டியது அவசியம் சொல்லுவாள். சகுனம்ன்றது உங்களுக்கு தெரியும், பட்சிகளை குறிக்கக்கூடியது சகுன பட்சின்னு சொல்லுவாள். நிமித்தம்ன்றது தும்மல், இருமல். இப்போ ஒருத்தர் இருமலாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதுனா அது தடை, தும்மனான தடை. அதே ஜெய ஜெய அப்படின்னு கேட்டால் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்த்து கேட்டால் நடக்கும்னு சொல்லுது. இது நிமித்தம்னு சொல்கிறோம். பிரசன்னம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஆருடம்ன்றது தெரியும். இது நவகிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது, ஆண் பெண் வெற்றிலைகளை கொண்டு சொல்லக்கூடியது. அது வெற்றிலை பிரசன்னம்னு சொல்லுவாள். இது மாதிரி விஷயங்களுக்கு இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரம் நல்ல பலன் தரும். பெரம்பு வச்சும் ஜபிக்கலாம். சரி, இந்த ஜோதிடம் ஆருடம் குறி சொல்கிறவாளை தவிர மற்றவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, இந்த ஜபத்தை சொல்லும்பொழுது நமக்கு இன்ட்யூஷன் சொல்லுவாள். நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நமக்கே நம்ம மனம் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஒரு அற்புதமான சக்தின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த ஆஞ்சநேயரோட மந்திரம் பலன் தரும். அது உங்களுக்கு ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் மனசில் டக்குன்னு படும், நடக்கும் நடக்காதுன்னு. அதேமாரி தடைப்பட்ட விஷயங்களை சாதகமாக மாற்ற முடியும். உங்களுக்கு மனதில் ஒரு வலிமையான அமைப்பு உண்டாகும், உங்களோட எண்ணங்கள் வலுப்படும், ஒரு வலிமையான அமைப்பு உண்டாகும். உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள் இருப்பா, செயல்திறன் இருக்கும், சாதிக்கக்கூடிய வேகம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும். அபராஜிதன்னு பேர் ஆஞ்சநேயருக்கு, ஜெயிக்க முடியாதவன் சொல்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை ஜெயித்தால் கோர்ட்டு வழக்கு சாதகமாகும், சிறைவாச பயம் விலகும். அதேமாரி பெரிய குடும்பத்தில் பிறந்து நிறைய சுமந்துருப்பான். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மாதம் 20,000 சம்பாதிக்கிறேன், 5-6 குழந்தைங்க, மனைவி, அப்பா அம்மா வச்சு ரொம்ப சிரமப்படுறேன், சம்பாதிக்கிறது வரவும் செலவும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, வாழ்க்கை போராட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி சம்சார கடலை தாண்டறதுக்கும் இந்த ஆஞ்சநேயரோட மந்திரம் அற்புதமானது. நீங்கள் ஆஞ்சநேயரோட இந்த அஷ்டோத்திரத்தில் பார்த்தாலே காராகிரக விமோச்சரா, சிங்களா பந்தமோசரா, சாகரோ தாரகா, ராமதூதா, பிரதாபான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த சிறைவாத்த பயத்திலேருந்து விடுவிக்கக்கூடியவன், கோர்ட்டு வழக்கில் ஜெயிக்கக்கூடியவன் இந்த அபராஜிதன். ஆச்சரியமான ஒரு ஆஞ்சநேய சுவாமி. இவரோட ஜபத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். இது உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க சுமைகள் விலகும், மனசாந்தி கிடைக்கும். ஆருடம் ஜோதிடம் குறி சொல்கிறவர்களுக்கும் இது உபயோகப்படும். ஆனால் உங்களுக்கு அது அவசியம் இல்லைன்னும் பொழுது குடும்ப சுமை குறைகிறதுக்கும், சந்தோஷம் பெறுகிறதுக்கும், குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நன்னாக இருக்கிறதுக்கும், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி சாதிக்கிறதுக்கும், மனோதிடத்துக்கும் இந்த மந்திரம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அனுமன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஏன் அந்த ஆஞ்சநேயர் அப்படி ஒரு பிறப்பு எடுத்தார்னா, நீங்கள் பார்த்த உடனே வானரம் குரங்குன்னு நினைப்பீங்க, ஆனால் உள்ளம் பார்த்தா தேவர உள்ளம். அதனால் மனிதர்களுக்கு உருவத்தை கொண்டு எடை போடக்கூடாது, மனிதர்களோட உள்ளத்தை கொண்டு எடை போடணும்னு முதல்ல ஆஞ்சநேய சுவாமி தான் உதாரணமாக இருந்தார். அதே மாதிரி ஒரு தூதுவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் உதாரணமாக இருந்தார். கண்டேன் சீதையன்னு ஒரே வரி. நான் போனேன் வந்தேன் தான் ஜெயிச்சேன்லாம் பிரதாமலர்கள். சில பேர்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்கன்னா, ஆட்டோவை கூப்பிட்டுட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அவன் ஆட்டோ கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்ல மாட்டான். நீங்கள் வேலைக்காரன் அனுப்பிச்சிங்கன்னா, போனேன் ஸ்டாண்டில் பார்த்தா 10 ஆட்டோ இருந்தது, அதில் ஒரு ஆட்டோ வரமாட்டேன்னு சொல்லிட்டான், இன்னொருத்தன் நிறைய பணம் கேட்டான், இன்னொருத்தனை கூப்பிட்டா இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னா உங்களுக்கு சலிப்பாயிடும். ஆட்டோ வந்துட்டா இல்லையா அப்படின்னு கேட்குற நிலைக்கு வந்துடுவீங்க. ஆனால் ஆஞ்சநேயர் பாருங்கள், அவ்வளோ பேருக்கு போனார், கடல் தாண்டி போனார், இலங்கையை போனார். அங்கே பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தார். வந்தவுடனே என்ன சொன்னார், கண்டேன் சீதை ஒரே வரி. அவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு, அதான் தூதுவன்றதோட லட்சணம், கண்டேன் சீதையேன்னு சொன்னார். சரி, நட்புக்கு இலக்கணமாக அப்படி இருந்தார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வாலி பலவான், ஆனால் அவர் பலவானோட சேரல. சுக்கிரீவன் பலகீனமாக இருந்தான், ஆனால் நட்புக்கு இலக்கணமாக சுக்கிரீவனோட இருந்தார். அதே மாதிரி ஒரு மனிதனோட கட்டத்தை எடுத்து சொல்கிற ஆற்றல். விபீஷணன் சரணாகதின்னு ராமன் கிட்ட அடைஞ்ச உடனே எல்லாரும் நம்பலை.
ராமன் எல்லாரையும் பார்த்தாராம். ஆஞ்சநேயர் தான் சற்றுன்னு சொன்னார். அபயம் வந்தவனை சேர்த்துக்கோன்னு சொன்னதில் ஆஞ்சநேயருக்கும் ஒரு பகுதி உண்டு. எதுக்கு சொல்ல வந்தானா, அதனால் நல்ல நண்பனா, ஒரு நல்ல தூதுவனா, ஒரு வானரம்னு எடுத்தாலும் ஒரு தேவ பிறப்புன்றதை வெளிப்படுத்தி வர இருந்தவர் ஆஞ்சநேயர். அப்படியேப்பட்ட சுவாமியோட பெருமையை நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவரோட மந்திரத்தை ஜெபம் பண்ணால் அடைய முடியாத உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்குங்க. ஓம் மர்க்கடாய அனுமந்தா ஸ்ரீ ராமதூதா வாயுகுமாரா அஞ்சனா கர்ப்பசம்பூதா மமவசம் குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். சனிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து 45 நாட்கள் ஜபிக்கலாம். இதில் கரிசலாங்கண்ணி செடியிலேருந்து எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்து மை எடுக்கிற வழக்கமும் உண்டு. இல்லை ஒதிக்கம் பேசினும் பாதாள அஞ்சனமாக பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. சாதாரணமாக அஞ்சனம்னு எடுத்து நெத்தியில் இட்டு திலகமாயிட்டுன்னு போவாள். சர்வ காரிய வசீகர சந்திக்கு இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கட்டாயம் பலன் உண்டு. ராமன் அருளால் நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆஞ்சநேயரோட அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும். மங்களானி பவன்.
தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே நாம் இந்த வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பிலே நாம் பல ஆலயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல வித்தியாசமான ஆலயங்கள், சிறிய ஆலயங்கள், பெரிய ஆலயங்கள். இதில் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் ராமாயண காலத்தோடு சம்பந்தப்பட்ட கோவில். அப்படின்னா பாருங்க, இந்த கோவில் எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. ராமாயண காலத்திலே தோன்றிய கோவில் என்று கூட சொல்லலாம். அதாவது இதுக்கு ஒரு சுவையான கதை இருக்கிறது. அந்த கதையை நாம் பின்னால் பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த ஆலயம் முத்துமாலையம்மன் ஆலயம் என்ற ஒரு ஆலயம். அந்த அம்மனோட பேர் வந்து முத்துமாலையம்மன். நிறைய பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நமது சென்னையிலும் சரி, பல வெளியூர்களிலும் சரி, இந்த முத்துமாலையம்மன் என்ற பெயர் அடிக்கடி பலர் கண்களிலே படும். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த முத்துமாலையம்மன். அந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்றால், தூத்துக்குடி மாவட்டம் இந்த திருச்செந்தூர் வழியில இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அதுவும் எங்கு அமைந்திருக்கிறது என்றால், குரங்கணி என்ற ஒரு ஊரிலே அமைந்திருக்கிறது. திருநெல்வேலியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த குரங்கணி என்ற சிற்றூர். இது என்னன்னா, இப்போ ராமாயண விசேஷம் பார்ப்போம். இந்த கோயிலில் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகிறான், அதாவது கடத்தி கொண்டு போகிறான். அப்போ போகும்போது சீதை என்ன பண்ணாங்களாம், ஒரு அடையாளத்துக்காக, ஏன்னா அவங்கள தூக்கின்னு போகிறது யாருக்காவது தெரியணும். யாருக்குமே தெரியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து நம்மள மாதிரி செல்ஃபோனில் ஒன்றும் கிடையாது. அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள், சீதை என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய கழுத்தில் இருந்த அந்த முத்து மாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முத்து மாலையை கழட்டி கீழே எறிகிறாங்க. எங்கே, அவங்க வானத்தில் புஷ்பக விமானத்தில் ராவணனை தூக்கின்னு போயிட்டு இருக்கான். அப்போது சீதை அந்த அவசரத்திலே கழுத்தில் இருந்த முத்து மாலையை எடுத்து கீழே எறிகிறார்கள். அந்த முத்து மாலை விழுந்த இடம்தான் இந்த குரங்கணி என்ற ஊர். இந்த பனையடியான் என்ற ஒருவன் அது வழியாக வரான். அப்போது அந்த மாலையை பார்க்குறான். அந்த மாலையை பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு கோடி சூரிய பிரகாசம் அந்த மாலை பல 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 பலன்னு இருந்தால் அந்த கண்ணு கூசுதான் அவனுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணான், அந்த மாலையை மண்ணை போட்டு மூடி பக்கத்திலே இருந்த ஒரு மண் திட்டு, அதாவது ஒரு மண் திட்டுனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு மண் பானை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு பானை எடுத்து அந்த மாலையை மூடிய இடம்தான் இன்றைக்கு அந்த குரங்கணி என்ற ஊரிலே இந்த முத்துமாலை அம்மன் கோவில் கொண்டிருக்கும் இடம். புரியுதாப்போ? அது என்னன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு ராமாயண வரலாறு இருக்கிறது. இருக்கு என்ன அப்படின்னா, ராமர், ஹனுமான், சுக்ரீவன், லக்ஷ்மணன் எல்லாம் சீதையை தேடின்னு வராங்க. அப்போ இந்த ஜடாயு என்ற பறவை அப்போ ராமர்கிட்ட சொல்றது, இதை மாதிரி சீதையை வந்து ராவணன் கடத்தி போயிருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. ஆனா எங்க போயிருக்கான்னு ஜடாயுக்கு தெரியாது, ராமருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போ அனுமார் கண்ணில் இந்த முத்து மாலை கண்ணிலே படுகிறது. அதாவது நான் சொல்றது அப்போ, இது வந்து பனையடியான் மண்பானை வச்சது வந்து பிற்காலம். ஹனுமாருடைய கண்ணிலே அந்த முத்து மாலை படுகிறது. அந்த ஜொலிப்பை பார்த்தவுடன் இது சீதையோட நகைன்னு சொல்லிட்டு அனுமார் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ண உடனே ராமர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆமாம் இது சீதையோட முத்து மாலை தான் அப்படின்னு. அப்போது ராமர் வந்து அங்கே நின்று கிழக்கே இருந்து மேற்கே பார்க்கிறார். கிழக்கே இருந்து மேற்கே பார்க்கிறார். ஆக அங்கே ராமருடைய ஆலயம் இந்த ஸ்ரீ நாராயணர் ஆலயமாக அங்கே இருக்கிறது. அதற்கு நாம் பின்னால் வருவோம். இந்த குரங்கணியிலே அந்த பனையடியான் வைத்து மூடிய இடம்தான் அந்த முத்துமாலையம்மனுடைய ஆலயம். முத்துமாலையம்மனை நீங்கள் வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு என்ன வாழ்விலே கேட்கிறீர்களோ அது கிடைக்கும், வெற்றி நிச்சயம். எனவே ஒரு முறை நீங்கள் திருநெல்வேலி சென்றால், தூத்துக்குடி சென்றால் கண்டிப்பாக இந்த குரங்கணிக்கு சென்று முத்துமாலையம்மனை தரிசித்து, பெரிய சுவாமியை தரிசித்து, நாராயண சுவாமியை தரிசித்து, ராமனை தரிசித்து அவர்களுடைய அருளை பெறுங்கள். ஓம் சக்தி.